இந்த குற்றச்சாட்டுகள் தேர்தலுக்கு அப்புறம் நடப்பது அது சகஜம் தானே. என்ன கேட்டால் அது ஒரு குற்றச்சாட்டாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. முன்பும் ரத்துஸ்ரீ சாமியோலு காலத்தில் இருந்தே அவர் தேர்தல் குழு தலைவராக இருக்கிற பட்சத்திலேயே தலைவர்களே அந்த போட்டி போடுறவங்க எல்லாத்தையும் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் தான்சி எஸ்ஏ விக்னேஸ்வரன் தேசிய தலைவராக வந்த பிறகு இது 3வது தவணை. நான் அறிந்து அவர் அந்த மாதிரி கூட்டி போனதே இல்லை. யாரையுமே பிரச்சாரத்துக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூட்டி போனதில்லை. மாநிலத்தின் கன்வென்ஷன் மாநில கூட்டங்கள் ஆகஸ்ட் மாதத்துலேயும், பிறகு தேசிய வாய்க்கா மாநாடு செப்டம்பர் மாதத்துலேயும் ஓரளவு பேசப்பட்டிருக்கு. இன்று நாங்கள் நான் உதவித் தலைவர் டத்து டி முருகையா, டத்து நெல்சன் மற்றும் ஏனைய மத்திய செலவை உறுப்பினர் ஒரு சந்திப்பு நிகழ்வை இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். குறிப்பாக அனைத்து மத்திய செலவை வெற்றி பெற்ற மத்திய சேலவை உறுப்பினர்களுடனும் மத்திய செலவில் வெற்றி பெறாதவர்களும் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கூடையும் ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தோம். ஸோ இந்த சந்திப்பானது முக்கியமாக கட்சியோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நம்ம செய்யணும் என்பதை நேற்று தான்சி மற்றும் தேசிய துணைத் தலைவர் அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த சந்திப்பை இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். முக்கியமாக இந்த சந்திப்புடைய நோக்கம் என்னென்னா, கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம் என்ற சூழ்நிலைக்கு ஏற்ப உதவித் தலைவர்கள் மற்றும் மத்திய செயலவை உறுப்பினர்கள் தொகுதிகளோடு அணுக்கமான தொடர்பை ஏற்படுத்தும் வண்ணம் எந்த விதத்தில் தொகுதிகளை வலுப்படுத்துவதன் வழி மாநிலம் தேசியம் தொடர்ந்து நம்முடைய கட்சியோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உதவியாக இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பேசினோம். ஸோ அந்த அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் அனைத்து தொகுதி தலைவர்களுடன் ஒரு சிறப்பு ஒர்க் ஷாப் செஷன் ஏற்பாடு செய்திருப்பதை தேசிய தலைவர் தெரிவிக்க கூறி அந்த அடிப்படையில் நாங்கள் அதை பற்றி இன்றைக்கு பேசினோம். அதனை அடுத்து நம்முடைய மாநிலத்தின் கன்வென்ஷன் மாநில கூட்டங்கள் ஆகஸ்ட் மாதத்துலேயும், பிறகு தேசிய வாய்க்கா மாநாடு செப்டம்பர் மாதத்துலேயும் ஓரளவு பேசப்பட்டிருக்கு. இன்னும் தேதிகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஸோ அதை தொடர்ந்து நம்ம முக்கியமான சில தகவலை பற்றி நம்ம பேசினோம். ஓகே, சமீபத்தில் இந்த தேர்தல் குழு தலைவர் பற்றிய பலவிதமான விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டது நீங்களாம் அறிந்திருப்பீர்கள். அதனால் குறிப்பாக நாங்கள் இங்கே மத்திய செலவில் எல்லாருமே இங்கே ஓரளவு எல்லாமே இருக்கோம். ஸோ கடந்த காலங்களைப் போல தேர்தல் குழு தலைவருடைய நியமனம் எல்லாமே மத்திய செலவில் முடிவு செய்யப்பட்டு ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் தேர்தல் குழு தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். எப்போதுமே கட்சியில் உள்ள அமலாக்கம் என்னென்னா, தேசிய தலைவருடைய தேர்தலுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தேர்தல் குழு தேர்ந்தெடுக்கப்படும். தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேசிய தலைவர் தான் மற்ற தேர்தலுக்கு தேர்தல் குழு தலைவராக இருப்பது என்பது இது அமலாக்கத்தில் உள்ளது. எதுவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த விதத்தில் தேர்தல் குழு தலைவராக செயல்பட்ட தேசிய தலைவர் அவர்கள் இந்த முறை தேர்தலுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான வகையில் தேர்தலை நடத்தினார்னா சொல்ல வேண்டும். காரணம், தேர்தல் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப முறையாகவும் 39 தேர்தல் மையங்களில் முன்னாள் தலைவர்களை தேர்தல் அதிகாரியாக கொண்டு நடத்தப்பட்டது. பிரச்சாரம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் நினைக்கிறேன் நாமினேஷன் அன்றைக்கி இதை சொன்னார். டாக்டர் நெல்சன் அவர்கள் என்னது மேலவை உறுப்பினராக இருக்கின்றார். ஏன்னா கட்சியில் எப்பயுமே பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொன்னார். மற்றபடி நான் இருக்கிறேன், டாக்டர் முருகையா இருக்கார், டாக்டர் மோகன் இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக தான் பிரச்சாரம் போனோம். ஸோ அந்த அடிப்படையில் தேர்தல் ரொம்ப முறையாக நடத்தப்பட்டது. எந்தவித குற்றச்சாட்டோ அல்லது சலசலப்போ அல்லது ஏதாவது ஒரு மையங்களில் சண்டை சச்சரவோ எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக தேர்தல்
நிறைவு பெற்றது. ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இங்கே இருக்கிற நாங்கள் மற்றும் மத்திய செயலக உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை முறையாக நடந்து முடிந்தது, எல்லாம் சிறப்பாக இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கையை கட்சி எந்த அளவுக்கு செய்ய போகிறது என்ற நோக்கமே இன்றைய சந்திப்பின் நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அதே அந்த விதத்தில் வந்து வெளியில் இருக்கும் வாக்களித்து, குறிப்பாக உதவித் தலைவர்கள் நாங்கள் 3 மற்றபடி மத்திய செயலர்கள் அனைவருக்கும் வாக்களித்து எங்களை தேர்வு செய்த வாக்காளர்களாக இருக்கும் கிளை தலைவர்கள், கிளையில் உள்ள வாக்காளர்கள், இளைஞர், மகளிர், புத்ரி புத்ரா தொகுதியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த வேளையிலே முன்பும் ரத்துஸ்ரீ சாமிவேலு காலத்திலிருந்தே அவர் வந்து தேர்தல் குழு தலைவராக இருக்கிற பட்சத்திலேயே தலைவர்களே அந்த போட்டி போடுறவங்க எல்லாத்தையும் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் தான்சி எஸ்ஏ விக்னேஸ்வரன் தேசிய தலைவராக வந்த பிறகு இது 3வது தவணை. நான் அறிந்து அவர் வந்து அந்த மாதிரி கூட்டி போனதே இல்லை. யாரையுமே பிரச்சாரத்துக்கு வந்து எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூட்டி போனதில்லை. ஸோ அதுவே வந்து ஒரு வித்தியாசமான நடைமுறை, குறிப்பாக அவர் தான்சி எஸ்ஏ விக்னேஸ்வரன் தலைமைத்துவத்தில். ஸோ அந்த அடிப்படையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து அவருக்கான விளக்கத்தை சொல்லிட்டார். ஏன் வந்து அவர் நினைக்கிறேன் அவர் சொன்ன என் பேர் கூட சொல்லி அவர் முருகையா பேர் அவர் சொல்லலையே, டாக்டர் நெல்சன் பேர் ஏன் சொன்னார்னா, ஏன்னா அவர் மேலவை உறுப்பினர் என்ற அடிப்படையில். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் தேர்தலுக்கு அப்புறம் நடப்பது அது சகஜம் தானே. என்ன கேட்டால் அது ஒரு குற்றச்சாட்டாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஏன்னா அவர் வந்து நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார். இப்பயும் அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் நான் 3 பேர் இங்கே இருக்கோம், அவர் சேர்த்து உட்பட எல்லாருமே 8000 ஓட்டு கிடச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து பரவலாக போடப்பட்டிருக்கு. யாரும் இங்கே வந்து கிங் மேக்கர் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட நபருக்குன்னு சொல்லி நடந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் 3 பேரும் வந்து ஒரு 9000 10,000 ஓட்டு எடுத்துருக்கணும், அவருக்கு ஓட்டு இல்லாமல் போயிருந்துருக்கணும். ஆனால் ஓட்டு பரவலாக போடப்படும் போது நிச்சயமாக அப்படி ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படாது. அந்த ஓட்டோடைய எண்ணிக்கையை காட்டுகின்றது. ஸோ அவர் வந்து எங்களுக்கெல்லாம் அவர் மூத்த தலைவர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நிச்சயமாக அவர் வந்து தொடர்ந்து கட்சியோடு இணைந்து செயல்படுவதற்கான வழியை கண்டார்னா கட்சிக்கு இன்னும் நல்லது. ஏன்னா கட்சியை பொறுத்தவரை நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கிறது. நம்ம யாரையும் கட்சியிலேருந்து இழக்கிறதுக்கு நம்ம விரும்பலை. நிச்சயமாக எல்லோரும் கட்சியோடு அவர் இருந்தார்னா சிறப்பாக இருக்குன்னு நான்